வாங்க வாங்க என்னோடய saree கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம். இது வந்து ஒரு பட்டு மாதிரி அழகாக மினுமினுன்னு இருக்கேன்னு சொல்லி எடுத்தது. ஆக்சுவலாக ட்ரெஸ்ஸு உடம்பு ஃபுல்லாக வந்து இந்த புட்டா புட்டா டிசைன்லாம் இருக்கும்னு நினச்சி எடுத்துட்டோம் நானும் என் மாமியாரும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அது ரொம்ப கம்மியாக இருந்தது, உடம்பு ஃபுல்லாலாம் இல்லை. இந்த பூ டிசைன் வந்து அழகாக இருக்குது, இந்த கலருக்கு அதுக்கும் செம்மையாக இருக்குதுன்னு சொல்லி எடுத்தாச்சு. எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பார்த்தா அது உடம்பு ஃபுல்லாக இல்லை. அது முடிஞ்சதான் அடுத்தது இது ஒரு சேலை. இது சேலை வந்து ட்ரெஸ் உடம்பு ஃபுல்லாக வந்து நல்லாயிருக்கும். அந்த வந்து கரையை வந்து உள்ளே சொருகிறத எடுத்து பைப்பிங்க்கு கொடுக்கறதுக்கு ப்ளவுஸுக்கு வச்சுட்டேன். ஆனால் ப்ளவுஸை எங்கே வச்சேன்னு தெரில, இப்போ வரைக்கும் ப்ளவுஸை காணும். ஏன்னா என்கிட்ட ஏகப்பட்ட சேலை இருக்குது. அடுத்து இது ஒரு சேலை. இந்த சேலையை வந்து நாயுடு ஹாலில் சென்னையில் எடுத்தேன். எப்போனா 2010 எடுத்தது. இது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் ஹைட் இல்லை, கொஞ்சம் ஹைட் வந்து ஷார்ட்டாக இருக்கும். இது வந்து சீமாட்டியில் எடுத்தது. ரோஸ் கலர், எனக்கு ரோஸ் ரொம்ப பிடிச்சிருந்ததா அப்போல்லாம். இப்போல்லாம் வந்து கலர்ஸே பிடிக்க மாட்டேங்குதுங்க. வந்து பைஜ் கலர்ஸ் இல்லை ஒயிட் கலர்ஸாக இருந்தால் கூட ஓகே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இந்த மாதிரி கலர் கலராக போட்டு போட்டு எனக்கு அப்படியே கண்ணுக்கு இரிட்டேட்டிங் ஆகுது. இது ஒரு saree, இதுவும் நல்லாயிருக்கும். இது எப்போ எடுத்ததுன்னா இது 2006 எடுத்தது. இது எவ்வளோ செம்மையாக இருக்குது பாருங்களேன், அப்படியே பட்டு மாதிரியே செம சூப்பராக இருக்கும். ஆனால் கட்டுனா காற்றே போகாது, சுத்தமாக காற்றே போகாது இது கட்டுனா. அப்புறம் பார்த்தேன், சரி இது வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லி இது யாருக்காவது கொடுக்குறதுல தூக்கி கொடுத்துட்டேன். இல்லாத பிள்ளைங்க போடுங்களேன், அதுக்கு கொடுக்குற ட்ரெஸ்ஸோடு வச்சுட்டேன். இது ஒரு சேலை. இந்த சேலை செம்ம சூப்பராக இருக்கும், போட்டிருக்கிறதே தெரியாது, அவ்வளோ செம்மையாக இருக்கும். இதுக்கெல்லாம் ஆக்சுவலாக ப்ளவுஸ் தைச்சிருந்தேன், ஆனால் சேலை எல்லாத்தையும் நான் வந்து ஃப்ராகாக மாற்றிட்டேன். இதுவும் ஒரு சேலை, இதோட ப்ளவுஸு செம்ம சூப்பராக இருக்கும். இதையும் நான் வந்து ஃப்ராகாக மாற்றிட்டேன். இதோட ப்ளவுஸ் வந்து ஃபுல்லும் எம்ப்ராய்டாக இருக்கும், செம்மையாக இருக்கும். இந்த மாதிரி நெட்டாக இருக்காது. அடுத்து இது ஒரு saree. இந்த saree செம்ம சூப்பராக இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி ப்ளைனில் நல்லா பெரிய கரையாக எடுக்கணும்னு பார்த்து எடுத்தேன். அப்போ இது டபுள் ஷேடில் இருந்ததா, ரொம்ப அழகாக இருந்ததா, சரி இருக்கட்டும்ன்ட்டு எடுத்துட்டேன். ஆனால் என் மாமியாருக்கு பிடிக்கல. என் மாமியாருக்கு உடம்பு ஃபுல்லாக டிசைனாக இருந்தால் தான் பிடிக்கும். எனக்கு வந்து இந்த ப்ளைன்லேயே நல்லா பெரிய கரையாக இருந்தால் ரொம்ப பிடிக்கும். அடுத்து இந்த ஒரு ரோஸு. இந்த ரோஸு சீமாட்டியில் எடுத்தது தான். இது வந்து 2016 எடுத்தது, 2016. ஆமாம். இது வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. இதுவும் வந்து அது உடம்பு ஃபுல்லாக டிசைன் வரும். இதுவும் வந்து பார்டர் வந்து செம்ம ஜிகு ஜிகுன்னு கிளிட்டரியாக இருக்கும், உடம்பெல்லாம் கோல்டாக கிளிட்டரியாக மின்னும். இந்த ட்ரெஸ்ஸும் வந்து 2016 எடுத்தது தான். இந்த சாரியும் சீமாட்டியில். இது வந்து ஹேங்கரில் தொங்க விட்டுருந்தாங்களா, எனக்கு பார்த்தோன்னே அட்ராக்டாக இருந்தது. எனக்கு வேணும் எனக்கு வேணும்னு. என் மாமியார் நான் எடுத்து கொடுக்க மாட்டேன் இதை அப்படின்னுச்சு. நான் எடுத்து கொடுத்தேன்.